ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நிறையா பொதுவெளிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த அரசியல் பேச்சுகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வின் பண்ணதை வந்து கொண்டாடுறதை தாண்டி, நிறைய மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து 100 நாள் தாக்கு பிடிக்குமா? விஜய் அவர்களுக்கு வந்து என்ன தெரியும்? அவர் வந்து எப்படி ஆட்சி செய்ய போறாரு? என்னென்னமோ பேசிட்டு இது மாரி நான் 2, 3 தான் சொல்லியிருக்கேன். இது மாரி நெறையா பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மளால இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா தான் நமக்கு வந்து தோணுது. சரிங்களா? நமக்கு ஒரு ஒரு வகையில எனக்கு நமக்கு பயமும் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த பேச்சுக்கள் வந்து இருக்கு. இத வந்து இத வந்து நம்ம ரொம்ப ஆராயணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. சரிங்களா? நீங்க நல்லது பண்ணீங்க அப்படின்னா, மக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நாட்ட வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து மக்கள் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் இந்த 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாரு. இது புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அடுத்த டைம் செலக்ட் பண்ண போறாங்க மறுபடியும். இல்லன்னா தூக்கி போட்டு அடுத்த தலைவர் வந்து எடுத்துக்க போறாங்க. அத விட்டுட்டு இப்போ வந்து என்னமோ இவரு இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா, அப்படியே 50 வருஷம் இவரே ஆட்சி பண்ண போற மாரி தான் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பலாம் பேசணும்னு அவசியமே இல்ல. அவருக்கு வந்து மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்ப வந்து அவர் வழியில வந்து ஒரு ஆட்சிய வந்து நடத்தட்டும். சரிங்களா? அதுக்கான ஸ்பேஸ் வந்து அவருக்கு வந்து நம்ம குடுக்கணும். அத விட்டுட்டு நெகட்டிவாவே பேசிட்டே இருந்தோம் அப்டின்னா, இதனால பாதிப்பு வந்து யாருக்கு? மக்களுக்கு தான் பாதிப்பு. சரிங்களா? இந்த டைம் விஜய் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்த டைம் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு குடுக்கட்டும். இது மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ப்பு குடுத்துக்கிட்டே இருக்கட்டும். சரிங்களா? நெறைய விஷயங்கள் கத்துக்கட்டும். இப்ப விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல அப்டிங்கிறாங்க. கத்துக்கட்டுமே! ட்ரையல் அண்ட் எரர் சரிங்களா? அப்படிதான் தப்பு பண்ணி, பண்ணி, பண்ணி தான் அந்த உலகமே இவ்வளோ அழகா வந்து மாறியிருக்கு. சரிங்களா? அவன் நெறைய விஷயங்கள அவர் கத்துக்கட்டுமே! 50 வயசு தான் ஆகுது. 52 அதுக்குள்ள தான் இருக்கும் விஜய் அவர்களுக்கு. சரிங்களா? யாருமே பொறக்கும்போதே கத்துக்கிட்டு பொறக்கிறது கிடையாது. சரிங்களா? அவருக்கு பின்னாடி வந்து செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு அனுபவமிக்கமான ஒரு தலைவர் வந்து இருக்காரு. அப்புறம் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாரி எண்ணற்ற தலைவர்கள் வந்து அவருக்கு பின்னாடி கண்டிப்பா அவருக்கு வந்து சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க. சரிங்களா? தமிழ்நாடு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக என்னுடைய கருத்த வந்து நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. இப்ப நானே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2013ல வந்து பிஎட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டீச்சிங் ஃபீல்டுக்கு வர்றப்ப எனக்கு ஒண்ணுமே தெரில. ரொம்ப அவமானப்பட்டேன். ரொம்ப அசிங்கம். சரிங்களா? அப்புறம் நான் படிச்சு, படிச்சு எனக்காக நான் படிச்சத விட ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லபடியா நடத்தணுமேன்னு படிச்சது தான் ரொம்ப அதிகம். படிச்சு, படிச்சு எழுதி, எழுதி பார்த்து, அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கூல். சரிங்களா? அப்புறம் அந்த ஸ்கூல்ல வந்து அம் அ ஹால் ஃப்ரீயா இருக்கு பார்த்தீங்களா ஹாலு. அதில வந்து போயிட்டு நான் ஸ்டூடண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல போயிட்டு நானே ஸ்டூடண்ட் இருக்கிறதாக நெனச்சு, நானே ஒரு பாவலா பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவேன், நடத்தி, நடத்தி பார்ப்பேன். சரிங்களா? அப்படி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஏதோ ஓரளவு நான் என் லைஃப்ல வந்து ஏதோ வந்திருக்கிறேன். சரிங்களா? லைஃப்ல வந்து ரொம்ப கூச்ச சுபாவம், ஒரு பொது வெளியில என்னால பேச முடியாது. பயம், தயக்கம், பதட்டம் எல்லாமே எனக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாரி தான் எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலுமே ஆரம்ப காலகட்டத்தில ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் பழகிரும். நல்லா கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து நல்லா செயல்படுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. நீங்களும் நம்புங்க. சரிங்களா? சப்போஸ் சரியில்லையா? ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 5 வருஷம் முடிஞ்சிரும். கண்ண மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கண்டிப்பா 5 வருஷம் கண்டிப்பா முடிஞ்சிருங்க. சரிங்களா? அதனால நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். சரிங்களா? இதுதான் உங்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு நான் நெனச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க் யூ.